ஓம் சாந்தி. செப்டம்பர் 19, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடனேயே பேசி தூய்மையாக வேண்டியதே உங்கள் கடமையாகும். பிற ஆத்மாக்களை பற்றி சிந்திப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். கேள்வி: உங்கள் புத்தியில் நீங்கள் எந்த எண்ணங்களை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் அழித்து கொள்ள முடியும்? பதில்: நாங்களே எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதால் நாங்கள் உலக அதிபதிகள் ஆவோம். நாங்கள் தேவர்கள் ஆக வேண்டும். இது உங்கள் புத்தியில் உட்புகுந்தால் உங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். அவற்றை அழித்து விடுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டாலும் அல்லது கூறப்படாது விட்டாலும் கூட அவை இயல்பாகவே துறக்கப்படும். உங்கள் பிழையான உணவு, பானம், மதுபானம் ஆகியவற்றை நீங்களாகவே துறந்து விடுவீர்கள். அற்புதம் என்று நீங்கள் கூறுவீர்கள். நாங்கள் லக்ஷ்மியும் நாராயணனும் ஆக வேண்டும். நாங்கள் 21 பிறவிகளுக்கு எங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதால் நாங்கள் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? ஓம் சாந்தி. தந்தை தொடர்ந்தும் உங்கள் கவனத்தை ஈர்க்கின்றார். நீங்கள் தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்களா? உங்கள் புத்தி மற்ற திசைகளில் அலைவதில்லை, அப்படித்தானே? ஆகையினால் நீங்கள் தந்தையை அழைக்கின்றீர்கள். பாபா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். நீங்கள் இந்த ஞானத்தை எவருக்கும் விளங்கப்படுத்தலாம். நீங்கள் பிறருக்கு இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பதை விளங்கப்படுத்தினால் அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் தூய்மையாகாமல் விட்டாலும் அவர்கள் ஞானத்தை கற்பார்கள். இது பெரியதோர் விஷயம் அல்ல. அதாவது 84 பிறவி சக்கரமும் ஒவ்வொரு யுகத்தின் கால எல்லையும் ஒவ்வொரு யுகத்திலும் எத்தனை பிறவிகள் உள்ளன போன்றவற்றையும் இலகுவானவையாகும். இதற்கு நினைவு செய்தலுடன் எந்த தொடர்பும் இல்லை. இது கல்வியாகும். தந்தை சரியான விஷயங்களையே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அதாவது இது சதோப்பிரதான் ஆகின்ற விஷயமாகும். அது நினைவு செய்தலின் மூலமே இடம் பெறுகின்றது. நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் மிக குறைந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். உங்களால் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாதிருப்பதால் கூறப்பட்டுள்ளது, கவனம் செலுத்துங்கள். உங்கள் புத்தியின் யோகம் தந்தையோடு இருக்கட்டும். இது புராதன யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அனைவரும் ஆசிரியருடனேயே யோகம் செய்வார்கள். நினைவு செய்தலே பிரதான விஷயமாகும். நினைவு யாத்திரையில் இருப்பதன் மூலமே உங்களால் சத்தோப்பிரதானம் ஆக முடியும். சத்தோப்பிரதானம் ஆகிய பின்னர் நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். எவ்வாறாயினும் இந்த கல்வி மிகவும் இலகுவானது. பிறந்த குழந்தையால் கூட அதனை புரிந்து கொள்ள முடியும். இந்த நினைவிலேயே மாயையுடன் போர் செய்ய வேண்டியுள்ளது. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய முயற்சிக்கின்றீர்கள். ஆனால் மாயை உங்களை தன்பால் ஈர்த்து மறந்துவிடச் செய்கின்றாள். சிவ் பாபா உங்களுக்குள் இருக்கின்றார் என்றோ அல்லது நீங்களே சிவன் என்றோ நீங்கள் கூற மாட்டீர்கள். இல்லை, நான் ஓர் ஆத்மா, நான் சிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிவ் பாபா உங்களுக்குள் பிரவேசித்து விட்டார் என்று இல்லை, அது சாத்தியமல்ல. தந்தை கூறுகின்றார், நான் வேறு எவரிலேனும் பிரவேசிப்பதில்லை. நான் இந்த ரதத்தை மாத்திரம் செலுத்தி குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். ஆம், ஒரு குழந்தை மந்தமான புத்தியை கொண்டிருக்கும் பொழுது ஆழமான தேடுதலுடன் வரும் ஒருவருக்கு அவர் விளங்கப்படுத்த நேர்ந்தால் நான் சேவைக்காக அந்த குழந்தைக்குள் பிரவேசித்து அந்த நபருக்கு திருஷ்டி கொடுக்கின்றேன். ஆனால் என்னால் எந்த நேரமும் அவருக்குள் இருக்க முடியாது. பல வடிவங்களை ஏற்று என்னால் எவருக்கும் நன்மை செய்ய முடியும். எனினும் சிவ் பாபா அவரினுள் பிரவேசித்துள்ளார் என்றும் இதையே சிவ் பாபா அவருக்கு கூறுகின்றார் என்றும் எவராலும் கூற முடியாது. இல்லை, சிவ் பாபா குழந்தைகளுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். பிரதான விஷயம் தூய்மையாகுவதே ஆகும்.
நீங்கள் பின்னர் தூய உலகிற்கு செல்ல முடியும். 84 பிறவிகளின் சக்கரம் மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் முன்னிலையிலேயே படங்கள் போடப்பட்டுள்ளன. தந்தையை தவிர வேறு எவராலும் இந்த அளவு ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆத்மாவே ஞானத்தை பெறுகின்றார். இதுவே 3வது ஞானக்கண் எனப்படுகிறது. ஆத்மாவே இன்பத்தையும் துன்பத்தையும் உணர்கின்றார். ஆத்மா இந்த ஷரீரத்தை பெற்றுள்ளார். ஆத்மாவே ஒரு தேவர் ஆகின்றார். ஒருவர் சட்ட நிபுணராகவோ அல்லது ஒரு வர்த்தகராகவோ ஆகும் பொழுது ஆத்மாவே அவ்வாறு ஆகின்றார். எனவே தந்தை இப்பொழுது இங்கு அமர்ந்திருந்து ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுவதுடன் தனது சொந்த அறிமுகத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் தேவர்களாக இருந்த பொழுது மனிதர்களாகவே இருந்தீர்கள், ஆனால் தூய ஆத்மாக்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்கள் என்பதால் உங்களை தேவர்கள் என அழைக்க முடியாது. இப்பொழுது தேவர்கள் ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். அதற்காக நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பொதுவாக கூறப்பட்டுள்ளது, பாபா, நான் ஷரீர உணர்வுடையவராக ஆகியதால் இந்த தவற்றை செய்துவிட்டேன். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நிச்சயமாக நீங்கள் தூய்மையாகவே வேண்டும். எவ்வித பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். இங்கு நீங்கள் நற்பண்புகள் அனைத்தும் நிறைந்தவராக வேண்டும். தூய்மையாகுவதால் நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள். வேறு எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடனேயே பேசுங்கள். மற்ற ஆத்மாக்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், 2 மில்லியன் ஆத்மாக்கள் போரில் மரணித்து விட்டார்கள். அந்த ஆத்மாக்கள் அனைவரும் எங்கு செல்வார்கள்? அவர்கள் எங்கு சென்றாலும் அதை பற்றி உங்களுக்கு என்ன? நீங்கள் ஏன் உங்கள் நேரத்தை வீணாக்குகின்றீர்கள்? வேறு எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. தூய்மையாகி தூய உலகின் அதிபதி ஆகுவதே உங்கள் கடமையாகும். வேறு விஷயங்களுக்குள் செல்வதனால் நீங்கள் குழப்பமடைவீர்கள். ஒருவர் தகுந்த பதிலை பெறாது விட்டால் அவர் குழப்பமடைந்து விடுகின்றார். தந்தை கூறுகின்றார், மன் மனாபவ், உங்கள் ஷரீரத்தையும் ஷரீர உறவுகள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். நீங்கள் என்னிடம் வர வேண்டும். ஒருவர் மரணிக்கும் பொழுது அவருடைய ஷரீரம் மயானத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அவருடைய முகம் மயானத்திற்கு எதிர்ப்புறமாகவும் பாதங்கள் மயானத்தை நோக்கிய வண்ணமும் இருக்கும். பின்னர் அவர்கள் மயானத்தை அண்மித்ததும் அவருடைய முகம் மயானத்தை நோக்கி உள்ளவாறாக அவரை திருப்பி விடுவார்கள். உங்கள் வீடு மேலே உள்ளது. தூய்மையற்ற எவரும் மேலே செல்ல முடியாது. தூய்மை ஆகுவதற்கு உங்கள் புத்தியின் யோகம் தந்தையுடன் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் அமைதி தாமத்திற்கு தந்தையிடம் செல்ல வேண்டும். நீங்கள் அற்று இருந்ததால் அழைத்தீர்கள். வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள், எங்களுக்கு விடுதலை அளியுங்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது தூய்மையாகுங்கள். ஒவ்வொரு சக்கரத்திலும் அதே மொழியிலேயே தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அவர் அந்த ஒருவரின் மொழியிலேயே விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது ஹிந்தி ஒரு பொதுவான மொழியாகும். அவரால் தனது மொழியை மாற்ற முடியும் என்பதல்ல. இல்லை, தேவர்களின் மொழி சமஸ்கிருதம் அல்ல. சமஸ்கிருதம் இந்து சமயத்தினரின் மொழி அல்ல. அது ஹிந்தி மொழியாகவே இருக்க வேண்டும். எனவே அவர் ஏன் சமஸ்கிருதத்தை பயன்படுத்த வேண்டும்? தந்தை கூறுகின்றார், நீங்கள் இங்கு இருக்கும் பொழுது தந்தையின் நினைவில் அமர்ந்திருங்கள். வேறு எதிலும் ஈடுபடாதீர்கள். பல நுளம்புகள் வெளிவருகின்றன. எனவே அவை அனைத்தும் எங்கே செல்லும்? எங்கேனும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட உடனேயே பலர் மரணித்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த ஆத்மாக்கள் அனைவரும் எங்கே செல்கின்றார்கள்? இதை பற்றி நீங்கள் ஏன் சிந்திக்கின்றீர்கள்? தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்துள்ளார். உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை செய்யுங்கள். பிறரை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். இல்லாது விட்டால் நீங்கள் வேறு பல விஷயங்களில் அக்கறை செலுத்தி கொண்டிருக்க வேண்டியிருக்கும். என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், அவ்வளவே.
எதற்காக நீங்கள் என்னை அழைத்தீர்களோ அதற்கான வழிமுறையை தொடருங்கள். நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். இதனாலேயே பாபா மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், கவனம் செலுத்துங்கள். உங்கள் புத்தி வேறு எங்கும் செல்லாதிருக்கின்றதா என சோதித்து பாருங்கள். நீங்கள் கடவுளின் ஸ்ரீமத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேறு எதிலுமே நன்மை இல்லை. தூய்மையாகுவதே பிரதான விஷயமாகும். இதனை உறுதியாக நினைவு செய்யுங்கள். எங்கள் பாபாவே எங்கள் பாபாவும் எங்கள் ஆசிரியரும் வழிகாட்டியும் ஆவார். நிச்சயமாக இதனை நீங்கள் உங்களுடைய இதயத்தில் வைத்திருக்க வேண்டும். தந்தை தந்தையே, அவர் எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் எங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றார். ஓர் ஆசிரியர் உங்களுக்கு கற்பிக்கும் பொழுது உங்கள் புத்தியின் யோகம் ஆசிரியருடனும் கல்வியினுடன் மாத்திரமே இணைக்கப்பட்டிருக்கும். இந்த தந்தை கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு உரியவர்கள். நீங்கள் குழந்தைகள் என்பதால் நீங்கள் இங்கு அமர்ந்திருந்து ஆசிரியருடன் கற்கின்றீர்கள். நீங்கள் எங்கு இருந்தாலும் தந்தைக்கு உரியவர்கள். அத்துடன் நீங்கள் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும். சிவ் பாபாவை நீங்கள் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் சத்தோப்பிரதானம் ஆகுவீர்கள். வேறு எவராலும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. மக்கள் கார் இருளினுள் உள்ளார்கள். ஞானத்திற்கு எவ்வளவு வலிமை உள்ளது என பாருங்கள். நீங்கள் இந்த வலிமையை எங்கிருந்து பெறுவீர்கள்? இந்த வலிமையை நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்று அதன் மூலம் நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். இப்பொழுது இந்த கல்வி இலகுவாக இருக்கும். மற்ற கல்விகளை கற்பதற்கு பல மாதங்கள் எடுக்கின்றன. ஆனால் இங்கு இது 7 நாட்களுக்கான பாடநெறியாகும். இவ்வாறு செய்வதனால் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். பின்னர் அனைத்தும் உங்கள் புத்தியிலேயே தங்கியுள்ளது. சிலருக்கு நீண்ட காலம் எடுக்கிறது, சிலருக்கு குறுகிய காலம் எடுக்கும். சிலர் 2 அல்லது 3 நாட்களுக்குள் அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுவதே பிரதானமான விஷயம். இதுவே சிரமமானது. இல்லை என்றால் இந்த கல்வி மிகவும் எளிமையானது. நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். ஒரு நாள் பாடத்தை எடுத்த பின்னருமே உங்களால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாக்களாகிய நாங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். ஆகையால் நிச்சயமாக நாங்களே உலக அதிபதிகள். இது உங்கள் புத்தியில் புகுகிறது. நீங்கள் தேவர்களாக விரும்பினால் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். இதனை தங்கள் புத்தியில் கொண்டிருப்பவர்கள் உடனடியாகவே தங்கள் பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் துறந்து விடுகிறார்கள். அவ்வாறு செய்யுங்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு கூறினாலும் கூறாது விட்டாலும் அவர்கள் தாங்களாகவே அதனை செய்வார்கள். தாங்களாகவே தமது தவறான உணவு, பானம், மதுபானம் போன்றவற்றை துறந்து விடுகிறார்கள். அற்புதம்! நான் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும். 21 பிறவிகளுக்கான எனது ராஜ்ய பாகியத்தை நான் பெறுகின்றேன். ஆகையால் நான் ஏன் தூய்மை ஆகக்கூடாது? நீங்கள் இதில் உறுதியாக இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையே பிரதான விஷயமாகும். எனினும் 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை ஒரு வினாடியில் பெற்றுக்கொள்ள முடியும். அதனை பார்ப்பதன் மூலமே நீங்கள் அதனை புரிந்து கொள்வீர்கள். ஒரு புதிய விருட்சம் நிச்சயமாக சிறியதாகவே இருக்கும். இப்பொழுது விருட்சம் மிகவும் பெரியதாகவும் தமோபிரதானமாகவும் ஆகிவிட்டது. நாளை அது புதியதாகவும் சிறியதாகவும் ஆகிவிடும். இந்த ஞானத்தை வேறு எங்கும் வேறு எந்த காலத்திலும் உங்களால் பெற முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது ஒரு கல்வியாகும். இப்பொழுது நீங்கள் பெறுகின்ற முதலாவது கற்பித்தல், தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். கடவுள் பேசுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். வேறு எந்த மனிதராலும் இதனை கூற முடியாது. ஓர் ஆசிரியர் உங்களுக்கு கற்பிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அவரை நினைவு செய்வீர்கள். அந்த ஒருவரே எல்லையற்ற தந்தையும் ஆவார். அவர் எங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். ஆனால் ஆத்மாக்கள் எவ்வாறு தூய்மையாக முடியும்?
இதனை வேறு எவராலுமே உங்களுக்கு கூற முடியாது. அவர்கள் தங்களை கடவுளென அழைத்தாலும் அல்லது வேறு ஏதாவது என்று அழைத்தாலும் அவர்களால் உங்களை தூய்மையாக்க முடியாது. இக்காலத்தில் பலர் கடவுளாகியுள்ளார்கள். மக்கள் குழப்பமடைந்துள்ளார்கள். எண்ணிக்கையற்ற சமயங்கள் தோன்றியுள்ளதால் அது சரியென எங்களால் எப்படி கூற முடியும் என அவர்கள் கூறுகிறார்கள். உங்களின் கண்காட்சிகளையும் அருங்காட்சியகங்களையும் அவர்கள் அங்குர்ப்பணம் செய்தாலும் அவர்களால் எதனையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. உண்மையில் ஏற்கனவே அங்கூர்ப்பணம் செய்யப்பட்டு விட்டது. முதலில் அடிக்கல் நாட்டப்படுகிறது. அதன் பின்னர் கட்டடம் தயாராகிய பின்னர் அதன் அங்கூர்ப்பணம் இடம்பெறுகிறது. அடிக்கல் நடுவதற்கும் கூட மக்களை வரவழைக்கின்றார்கள். தந்தை இந்த ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். ஆனால் புதிய உலகின் அங்கூர்ப்பணம் நிச்சயமாக இடம்பெறும். அந்த அங்கூர்ப்பணத்தை வேறு எவரும் செய்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. அங்கூர்ப்பணம் தானாகவே இடம்பெறும். நாங்கள் இங்கு கற்றதன் பின்னர் புதிய உலகிற்கு செல்வோம். நீங்கள் இப்பொழுது ஸ்தாபனையை மேற்கொள்வதால் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். விநாசம் இடம்பெறும் பொழுது இந்த உலகம் மாற்றமடையும். அதன் பின்னர் நீங்கள் சென்று புதிய உலகை ஆட்சி செய்வீர்கள். தந்தை சத்திய உலகின் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். நீங்கள் வரும்பொழுது ஸ்வர்க்க ராஜ்யத்தை பெறுவீர்கள். ஆனால் திறப்பு விழாவை யார் மேற்கொள்வார்? தந்தை ஸ்வர்க்கத்திற்கு செல்வதில்லை. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது ஸ்வர்க்கத்தில் என்ன இருக்கும் என்பதையும் இறுதியில் அங்கு என்ன இருக்கும் என்பதையும் பார்ப்பீர்கள். நீங்கள் முன்னேற்றம் அடையும் பொழுது இவை அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். தூய்மையின்றி நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு கௌரவமாக செல்ல முடியாது என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். இந்த அளவு அந்தஸ்தையேனும் உங்களால் பெற முடியாது. ஆகவே தந்தை கூறுகின்றார், அதிக அளவு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யுங்கள். ஆனால் அதிக அளவு பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகின்றீர்கள்? அதனை உங்களால் உண்ண முடியாது. உங்களுடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் கூட அதிலிருந்து உண்ண முடியாதிருக்கும். அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். ஆகவே புத்திசாலித்தனமாக சிறிதளவை சேமிப்பில் வைத்துக்கொண்டு மற்ற அனைத்தையும் அங்கு மாற்றுங்கள். அனைவராலும் அதனை மாற்ற முடியும் என்றில்லை. ஏழைகள் அனைத்தையும் உடனடியாக மாற்றிவிடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தமது அடுத்த பிறவிக்காக அனைத்தையும் மாற்றிவிடுகிறார்கள். ஆனால் இது மறைமுகமானது, இதுவோ நேரடியானது. தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையற்ற மனிதர்களுடனேயே கொடுக்கல் வாங்கல்களை வைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது தந்தை வந்துள்ளதால் நீங்கள் தூய்மையற்றவர்களுடன் கொடுக்கல் வாங்கல்களை இனிமேலும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் பிராமணர்கள். நீங்கள் பிராமணர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சேவை செய்பவர்களுக்கு எவ்வித உதவியும் தேவையில்லை. ஏழைகளும் செல்வந்தர்களும் இங்கு வருகிறார்கள். ஆனால் கோடீஸ்வரர்கள் மிகவும் அரிதாகவே வருகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஏழைகளின் பிரபு. பாரதம் மிகவும் ஏழ்மையான நாடாகும். தந்தை கூறுகின்றார், நான் பாரதத்தில் வருகின்றேன். அதிலும் மிகவும் உயர்ந்த யாத்திரை ஸ்தலமான இந்த அபுவிலேயே தந்தை வந்து முழு உலகிற்கும் சத்கதியை வழங்குகின்றார். இது நரகமாகும். எவ்வாறு நரகம் சொர்க்கமாக மாறுகிறது என உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் இந்த ஞானம் அனைத்தையும் உங்கள் புத்தியில் கொண்டுள்ளீர்கள். அனைவருக்கும் நன்மை தருகின்ற வழிமுறையை தந்தை உங்களுக்கு காட்டுகின்றார். சத்யுகத்தில் இழப்புகளோ அல்லது அழுது புலம்புவது போன்ற கேள்விக்கோ இடமில்லை. இந்நேரத்தில் தந்தையின் புகழ் அவரே ஞானக்கடலும் சந்தோஷ கடலும் என்பதாகும். தந்தையின் புகழே தற்பொழுது உங்களுடைய புகழும் ஆகும். நீங்களும் பேரானந்த கடல் ஆகின்றீர்கள். நீங்கள் பலருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றீர்கள். பின்னர் ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த சமஸ்காரங்களை புதிய உலகிற்கு எடுத்து செல்கின்றீர்கள். அங்கு உங்கள் புகழ் மாற்றமடைகின்றது. அனைத்து நற்குணங்களும் நிறைந்தவர் என நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இப்பொழுது நீங்கள் நரகத்தில் இருக்கின்றீர்கள். இது முட்காடு என அழைக்கப்படுகின்றது.
தந்தை மாத்திரமே பூந்தோட்டத்தின் அதிபதி என்றும் படகோட்டி என்றும் அழைக்கப்படுகின்றார். சந்தோஷமற்று இருப்பதால் மக்கள் பாடுகிறார்கள், எங்கள் படகை அக்கறைக்கு எடுத்து செல்லுங்கள். எனவே ஆத்மாக்கள் அழைக்கின்றார்கள். அவர்கள் அவரின் புகழை பாடிய போதிலும் அவர்கள் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் மனதில் தோன்றிய அனைத்தையும் கூறுகிறார்கள். அவர்கள் அதிமேலான கடவுளை தொடர்ந்தும் அவதூறு செய்கின்றார்கள். நீங்கள் ஆஸ்திகர்கள் என உங்களை கூறுவீர்கள். அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் தந்தையாவார். இப்பொழுது அவரை எங்களுக்கு தெரியும். தந்தையே தனது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். நீங்கள் இப்பொழுது பக்தி செய்வதில்லை என்பதால் உங்களை அவர்கள் அதிக அளவு தொந்தரவு செய்கின்றார்கள். அவர்களோ பெரும்பான்மையாக உள்ளனர். ஆனால் நீங்கள் சிறுபான்மையாகவே உள்ளீர்கள். நீங்கள் பெரும்பான்மை ஆகும் பொழுது அவர்களும் ஈர்க்கப்பட்டு அவர்களின் புத்தியின் பூட்டும் திறக்கப்படும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் சொந்த முன்னேற்றத்தில் மாத்திரம் அக்கறை செலுத்துங்கள். வேறு எதிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். நினைவிலும் கல்வியிலும் முழு கவனம் செலுத்துங்கள். உங்கள் புத்தியை அலைந்து திரிய அனுமதிக்காதீர்கள். 2. தந்தை இப்பொழுது இங்கே நேரடியாக வந்துள்ளார். ஆகவே விவேகத்துடன் உங்களிடம் உள்ள அனைத்தையும் மாற்றம் செய்யுங்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் கௌரவமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமாயின் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் மனதையும் புத்தியையும் வீணான எதிலிருந்தும் விடுபட்டு வைத்திருப்பதன் மூலம் ஓர் ஆட்சியாளராக பிராமண சமஸ்காரங்களை உருவாக்குவீர்களாக. எந்த ஒரு சிறிய வீணான சூழ்நிலை, வீணான சூழல் அல்லது வீணான காட்சியும் முதலில் உங்களின் மனதை பாதிக்கின்றது. பின்னர் உங்களின் புத்தி அதனுடன் ஒத்துழைக்கிறது. உங்களின் மனமும் புத்தியும் இந்த முறையில் ஒன்று சேர்ந்து இயங்கும் பொழுது ஒரு சமஸ்காரம் உருவாக்கப்படுகிறது. அப்பொழுது பிராமண சமஸ்காரங்கள் அல்லாத பல்வேறு சமஸ்காரங்களை நீங்கள் காண்பீர்கள். எந்த ஒரு வீணான சமஸ்காரத்தின் ஆதிக்கத்திற்கும் உட்படுதல், உங்களுடனேயே நீங்கள் போராடுதல், மீண்டும் மீண்டும் உங்களின் சந்தோஷத்தை இழத்தல் போன்றவை க்ஷத்ரியரின் சமஸ்காரங்களாகும். ஒரு பிராமணர் என்றால் சுயத்தை ஆள்பவர் என்று அர்த்தம். அத்துடன் வீணான சமஸ்காரங்களிலிருந்து விடுபட்டிருப்பவர் மற்றும் புற விஷயங்கள் எதிலும் தங்கி இருப்பவர் அல்ல. ஸ்லோகம். ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவான் என்றால் ஒரு உறுதியான சத்தியத்துடன் சகல பிரச்சனைகளையும் இலகுவாக வெற்றி கொள்பவர். ஓம் சாந்தி.